மதத்தை குறிப்பிட்டு இப்போ மணிமேகலையை ஒரு பிரபலமான சீரியல் ஆக்ட்ரஸ் வம்பிழுத்திருக்காங்க. இதனால நெட்டிசன்கள்லாம் பயங்கரமா கடுப்பாய் அவங்கள வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யார் அவங்க அப்படின்றது பார்க்கலாம். ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனா பிரியங்காக்கு இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபலமான சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்ரீநிதி தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மணிமேகலை விசஸ் பிரியங்கா அப்படின்ற சண்டை தான் இப்போ சோஷியல் மீடியா பக்கம் வந்தாலே நிறைய போயிட்டு இருக்குது. இல்லை ஒரு பக்கம் இருக்க ஊர் உலகமே மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது புது சப்போர்ட்டா இப்போ ஆக்ட்ரஸ் ஸ்ரீநிதி வந்திருக்காங்க. நம்ம மணிமேகலை பார்த்தோன்னா எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு யாருக்கிட்டையும் அடங்கி போகணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, நான் எங்கேனாலும் பழச்சிக்குவேன். ஹார்ட் ஒர்க் பண்ணால் நிச்சயமாக நமக்கான நல்ல பலன் கிடைக்கும். ஒர்க் ஹார்ட் ட்ரஸ்ட் காட் அப்படின்னு சொல்லி கேப்ஷன் கொடுத்து ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருந்தாங்க இல்லையா? அதை பார்த்த இப்போ ஸ்ரீநிதி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் காடுன்னு சொல்லியிருக்கீங்களே எந்த கடவுள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா மணிமேகலை ஹிந்து, அவங்களோட கணவர் உசைன் வந்து ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ அதை குறிப்பிட்டு தான் எந்த கடவுள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுமே நெட்டிசன்கள்லாம் பயங்கரமாக விளாசிட்டு இருக்காங்க. நீலாம் ஒரு அறிவே இல்லாத ஒரு பொண்ணு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது, ஹே ஜோக்கர் அப்படின்னும். இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாத வேலை, எங்கேயாச்சும் உன் மூளையை கழட்டி வச்சுட்டு வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறியா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள்லாம் பயங்கரமாக அவங்கள வருத்தெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.